நான் உங்கள் ஆரம்பி மிஸ். இன்றைக்கி யூனிட் 5ல் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் வினைபடு பொருள்கள் கரைசல் நிலையில் உள்ள போது நிகழும் வேதிவினைகள். ஏற்கனவே சொன்னோம், ஒரு வேதிவினை நிகழ்கிறதுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கணும் அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு நிபந்தனையை பார்த்துட்டோம், இயல் நிலையில் சேர்த்தால். அதாவது வினைபடு பொருள்கள் இயல்பாக இருக்கும்போது ரெண்டு பொருள்களுக்கு இடையில் வேதிவினை நிகழ்ந்துச்சுன்னா அதை தான் இயல் நிலையில் சேர்த்தல்னு சொன்னோம். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, வினைபடு பொருள்கள் கரைசல் நிலையில் உள்ள போது நிகழும் வேதிவினைகள். அதாவது கரைசல் அப்படின்னா என்ன, இப்போ பொருள்களோட 3 நிலை இருக்கு இல்லையா, திண்மம், திரவம், வாயு. அப்போ திண்ம நிலையிலையோ வாயு நிலையிலையோ இந்த வேதிவினை நிகழாமல் அது நீர்மமாக, அதாவது கரைசலாக இருக்கும்போது நிகழ்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வினைபடு பொருள்கள் கரைசல் நிலையில் உள்ள போது நிகழும் வேதிவினைகள். இப்போ பாருங்க பார்க்கலாம். உனக்கு காஃபி பிடிக்குமா? எவ்வாறு காஃபி தயாரிக்கப்படுகிறது? உன்னுடைய அம்மா செய்வது போல் பாலை காஃபி வடிநீர், அதாவது டிகாஷனுடன் அல்லது காப்பித்தூளுடன் சேர்க்கும் பொழுது இரண்டின் நிறமும் வேதிவினைகளின் காரணமாக மாறுகிறது. உன்னுடைய அம்மா தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து மேலும் காஃபியை சுவையுடையதாக்குகிறார். இதுபோல இரு வினைபடு பொருள்களை கரைசல் நிலையில் கரைசல் நிலையில் சேர்க்கும் பொழுது வேதிவினை நடைபெற்று புதிய விளைபொருள்களை தோற்றுவிக்கின்றன. எடுத்துக்காட்டாக, ஒரு சோதனை குழாயில் திண்ம சில்வர் நைட்ரேட்டையும் திண்ம சோடியம் குளோரைடையும் எடுத்துக்கொள். ஏதேனும் மாற்றத்தை காண்கிறாயா? இல்லை அல்லவா? அதாவது திண்ம நிலையில் வேதிவினை ஏதும் இல்லை. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி காஃபி தயாரிக்கிறோம்? பாலை காஃபியோட வடிநீர், அதாவது தண்ணியில் காப்பித்தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்க வச்ச நீரோட பாலை சேர்க்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது? காப்பி கிடைக்குது. இப்போது காப்பித்தூளை அப்படியேவும் தண்ணி தனியாக அப்படியே வச்சுக்கிட்டு சர்க்கரை தனியாக வச்சுக்கிட்டு அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா அங்கே எந்த ஒரு வேதிவினையும் நடக்காது. அதே மாதிரி தான் வினைபடு பொருள் கரைசல் நிலையில் இருக்கும்போது வேதிவினை நிகழ்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வினைபடு பொருட்கள் கரைசல் நிலையில் உள்ள போது நிகழும் வேதிவினைகள்னு பேர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஒரு சோதனை குழாயில் திண்ம சில்வர் நைட்ரேட், திண்மங்கிறது அப்படியே பவுடராக இருக்கக்கூடிய சில்வர் நைட்ரேட்டையும் இன்னொரு சோதனை குழாயில் திண்ம சோடியம் குளோரைடையும் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் ஒன்றோடொன்று கலக்கிறோம். எந்த மாற்றமும் நடக்கிறதில்ல. அப்போ இதில் வேதிவினை எப்போ நடக்குது அப்படிங்கிறத பாருங்க பார்க்கலாம். இப்பொழுது இரு வினைபடு பொருள்களுடன் நீர் சேர்த்து கரைசலாக்கி அவற்றை கலந்து பார். என்ன காண்கிறாய்? சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைடு கரைசலுடன் சேர்க்கும் பொழுது வேதிவினை நிகழ்ந்து வெண்மையான சில்வர் குளோரைடு வீழ்படிவும் சோடியம் நைட்ரேட் கரைசலும் கிடைக்கின்றன. மேற்கூறிய வினையிலிருந்து சில வேதிவினைகளில் வினைபடு பொருள்கள் திண்ம நிலையில் இருக்கும் பொழுது நிகழாமல் கரைசல் நிலையில் இருக்கும் பொழுது நிகழ்கின்றன என்பது முடிவாகிறது. இப்போ நம்ம 2 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒன்று சில்வர் நைட்ரேட், இன்னொன்று சோடியம் குளோரைடு. ரெண்டும் திண்ம நிலையில் சேர்த்தோம் அப்படின்னா எந்த வேதிவினையும் நடக்கலை. இப்போ ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? தனித்தனியாக தண்ணியில் கரைச்சி கரைசலாக மாற்றி ஒன்றோடொன்று சேர்க்கும்போது சில்வர் நைட்ரேட்டும் சோடியம் குளோரைடும் ஒன்றோடொன்று சேர்ந்து நமக்கு என்னென்ன பொருள் கிடைக்குது? சில்வர் குளோரைடும் சோடியம் நைட்ரேட்டும் கிடைக்குது. இந்த வேதிவினை எப்போ நடக்குது அப்படின்னா வினைபடு பொருட்கள் கரைசல் நிலையில் இருந்தால் மட்டும்தான் நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தேர்டு, மின்சாரம் மூலம் நிகழும் வேதிவினைகள். சில வேதிவினை நிகழ்வதற்கு மின்சாரம் தான் முக்கியம். அப்படி நிகழக்கூடிய வேதிவினைகளை பார்க்க போகிறோம். நம்மால் மின்சாரம் இல்லாமல் வாழ இயலுமா? நிச்சயமாக முடியாது. மின்சாரம் நம் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. நாம் மின்சாரத்தை சமைத்தல், விளக்கு ஒளிர்தல், அரைத்தல், தொலைக்காட்சி பார்த்தல், அலைபேசி, மடிக்கணினி, கணினி, நீர் சூடேற்றி ஆகியவற்றுக்கு பயன்படுத்துகிறோம். இது மின்சாரம் எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிற கொஸ்டின். இவ்வாறு பல வழிகளில் நமக்கு பயன்படும் மின்சாரத்தை வேதிவினைகளை நிகழ்த்த பயன்படுத்தலாம் என்பது நமக்கு பயன்படும் மின்சாரத்தை வேதிவினைகளை நிகழ்த்த பயன்படுத்தலாம் என்பது உனக்கு தெரியுமா? ஆம். தொழிற்சாலை அளவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வேதிவினைகளை கூட மின்சாரத்தை கொண்டு நிகழ்த்த முடியும். நீ ஏற்கனவே கற்றது போல் நீரானது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளால் ஆனது. சிறிதளவு சல்ஃபியூரிக் அமிலம் சேர்த்த நீரில் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன. அதுபோல பிரெயின் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது குளோரின் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன. சோடியம் ஹைட்ராக்சைடு கூடுதலாக உருவாகிறது. தொழிற்சாலைகளில் பெருமளவு குளோரின் தயாரிக்க இம்முறை பயன்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. சில வேதிவினைகள் மின்சாரம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான்
சாதாரண நீர் வந்து சுத்தமான தண்ணீர் மின்சாரத்தை கடத்தாதுன்னு நமக்கு தெரியும். உப்பு கலந்த தண்ணீர் மின்சாரத்தை கடத்தும். இந்த உப்பு கலந்த தண்ணீரில் சிறிதளவு சல்ஃபியூரிக் அமிலம் சேர்க்கும்போது இன்னும் வந்து நல்லா மின்சாரத்தை கடத்தும். அப்படி சல்ஃபியூரிக் அமிலம் சேர்த்தோம் அப்படின்னா அது ஈஸியாக ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாயுக்கெலாம் மாறி வந்து அந்த வேதிவினை ஈஸியாக நடக்கும். அதே மாதிரி பிரெயின் அப்படிங்கிறது அடர் சோடியம் குளோரைட் கரைசல், உப்பு கரைசல் தான். இந்த உப்பு கரைசல் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது குளோரின் ஹைட்ரஜன் வாயுக்கள் வந்து ஈஸியாக வெளியில் வருது. அதிகளவு சோடியம் ஹைட்ராக்சைடு உருவாகிறதுனால தொழிற்சாலைகளில் பெருமளவு குளோரின் தயாரிக்க இம்முறை தான் பயன்படுத்துகிறாங்க. மேற்கூறிய இரு வினைகளிலிருந்து சில வேதி வினைகள் மின்சாரத்தை கொண்டு மட்டுமே நிகழும் என்பது புலனாகிறது. எனவே இவ்வினைகள் மின் வேதி வினைகள் அல்லது மின்னார் பகுத்தல் வினைகள் எனப்படுகின்றன. அதாவது சில வேதிவினை நடக்கிறதுக்கு மின்சாரம் மட்டும்தான் தேவையாக இருக்கும். அப்படி மின்சாரத்தை கொண்டு நடக்கக்கூடிய வினைகளுக்கு பேர் மின் வேதி வினைகள் அல்லது மின்னார் பகுத்தல் வினைகள் எனப்படுகின்றன. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு உங்களுக்கு தெரியுமா இருக்கு. மின்னார் பகுத்தல் என்ற சொல் மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானியால் 19ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது மின்சாரம் மற்றும் பகுத்தல் என்ற இரு சொல்களிலிருந்து உருவானது. அதாவது மின்னார் பகுத்தல்ங்கிற சொல்ல ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியவர் யார்? மைக்கேல் ஃபாரடேங்கிற சயின்டிஸ்ட்டு. இது எந்த வார்த்தையிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா மின்சாரம், இன்னொன்று பகுத்தல். அதாவது மின்சாரத்தை யூஸ் பண்ணி வினைபடு பொருள்களை பகுக்கிற நிகழ்ச்சிக்கு தான் மின்னார் பகுத்தல். இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு சொன்னது யார்? மைக்கேல் ஃபாரடே. அடுத்தது பாருங்கள், வெப்பம் மூலம் நிகழும் வேதிவினைகள். வெப்பம் இருந்தால் மட்டும்தான் இந்த வேதிவினைகள் நடக்கும். அது எப்படின்னு பாருங்கள். நமக்கும் பிற உயிரினங்களுக்கும் உயிர் வாழ உணவு இன்றியமையாதது என உனக்கு தெரியும். உன் அம்மா சமையல் செய்யும்போது அருகிலிருந்து கவனித்திருக்கிறாயா? அவர் அரிசியை வேக வைக்கிறார், காய்கறிகளை சமைக்கிறார், குழம்பு ரசம் போன்றவற்றை தயார் செய்கிறார். எதனை பயன்படுத்தி அவர் மேற்கூறிய செயல்களை செய்கிறார்? அடுப்பினை பயன்படுத்தி அதிலிருந்து வரும் வெப்பத்தை கொண்டு பச்சை காய்கறிகளை சமைக்காத பிற பொருட்களை சமைத்து தருகிறார். இவ்வாறு செய்யும்போது சில வேதிவினைகள் நிகழ்கின்றன என்பது உனக்கு தெரியுமா? அதாவது இப்போ நம்ம சமையல் செய்கிறோம். சமையல் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள்களோட எதுவும் அவசியம், வெப்பமும் அவசியம். வெப்பம் இருந்தால் தான் காய்கறிகளை வேக வைக்க முடியும், அரிசியை வந்து சமைச்சு சாப்பாடை செய்ய முடியும். எல்லாத்துக்குமே இந்த வேதிவினைகள்லாம் எதன் மூலம் நடக்குதுன்னா வெப்பத்தின் மூலம் மட்டும்தான் நடக்குது. நீ இத்தகைய வேதிவினைகளை உன்னுடைய அறிவியல் ஆய்வகத்தில் செய்ய முடியும். ஒரு உலர்ந்த சோதனை குழாயில் லெட் நைட்ரேட் உப்பினை எடுத்துக்கொண்டு சுடரின் மீது காண்பித்து கவனமாக வெப்பப்படுத்தும் போது நிகழும் மாற்றங்களை உற்று நோக்கவும். லெட் நைட்ரேட்டுங்கிறது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலை எடுத்துக்கிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறோம். அதை கொஞ்சமாக சுடரில் காட்டி, அதாவது நெருப்பில் காட்டி நல்லா வெப்பப்படுத்துகிறோம். வெப்பப்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். படபட என வெடிக்கும் ஒளியையும் செம்பழுப்பு நிற வாயு வெளிவருவதையும். அந்த செம்பழுப்பு நிற வாயு எது? நைட்ரஜன் டை ஆக்சைடு. கவனி, தொழிற்சாலைகளில் சுண்ணாம்புக்கல் பாறைகள் வெப்பப்படுத்தப்பட்டு சுட்ட சுண்ணாம்புங்கிறது எது? கால்சியம் ஆக்சைடு பெறப்படுகிறது. எனவே சில வேதிவினைகளை வெப்பத்தின் மூலமே நிகழ்த்த முடியும். இத்தகைய வினைகள் வெப்ப வேதிவினைகள் அல்லது வெப்ப சிதைவு வினைகள் எனப்படுகின்றன. அதாவது இப்போ தொழிற்சாலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்புக்கல் எடுத்துக்கிட்டு அந்த சுண்ணாம்புக்கல்லை வெப்பப்படுத்தி, இப்போ பாருங்கள், தொழிற்சாலைகளெல்லாம் சுட்ட சுண்ணாம்பு எப்படி கிடைக்குது அப்படின்னா சுண்ணாம்பு கல் எடுத்து அந்த பாறையை எடுத்து வெப்பப்படுத்தி தான் அதிலேருந்து நமக்கு கால்சியம் ஆக்சைடு சுட்ட சுண்ணாம்பு கிடைக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா சில வேதிவினைகள் நிகழ்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? வெப்பம் வேணும். அப்படி வெப்பத்தின் மூலம் நிகழக்கூடிய வினைகளுக்கு பேர் தான் வெப்ப வேதிவினைகள் அல்லது வெப்ப சிதைவு வினைகள் எனப்படுகின்றன. நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா? சுண்ணாம்பு கல்லானது சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு, சிமெண்ட் ஆகியவற்றுக்கு மூலப்பொருளாகும். இந்த சுண்ணாம்பு பாறையிலிருந்து தான் என்னெல்லாம் பொருள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று சுண்ணாம்புக்கல், இன்னொன்று சுட்ட சுண்ணாம்பு, இன்னொன்று நீற்று சுண்ணாம்பு, சிமெண்ட் ஆகியவற்றோட மூலப்பொருள் எதுனா இந்த சுண்ணாம்பு கல் தான். மேலும் அறிவை பாருங்கள். வேதிவினைகளின் போது வெப்பம் வெளிவிடப்பட்டால் அவ்வினைகள் வெப்ப உமிழ்வினைகள் எனவும், வெப்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் வெப்ப கொள்வினைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒரு வேதிவினை நிகழும்போது அந்த வேதிவினையிலேருந்து வெப்பம் வெளியில் வந்துச்சு அப்படின்னா அந்த வினைக்கு பேர் வெப்ப உமிழ்வினைகள். அதே வேதிவினை நிகழும்போது வெப்பத்தை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வெப்ப கொள்வினைகள். இதுக்கு ஒரு ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்லலாம்.
இப்போ வந்து நம்ம சுண்ணாம்பு வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கலாம். அந்த சுண்ணாம்பை தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? தண்ணி சூடாக இருக்கும். இப்போ அந்த சுண்ணாம்பு வந்து தண்ணியில் கரையும் போது வெப்பத்தை வெளிவிட்டுருச்சு. இப்போ இது எதுக்கு எடுத்துக்காட்டு? வெப்ப உமிழ்வினைக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த குளுக்கோஸ் பவுடர் பார்த்துருப்போம். அந்த குளுக்கோஸ் பவுடர் கொஞ்சோண்டு உள்ளங்கையில் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 4 ட்ராப் தண்ணி விட்டுட்டு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜில்லுன்னு இருக்கும். இப்போ இந்த வேதிவினை நடக்கும்போது, அதாவது குளுக்கோஸ் தண்ணீரில் கரையும் போது வெப்பத்தை எடுத்துக்கிச்சு சுற்றுப்புறத்துலேருந்து. இப்படி ஒரு வேதிவினை நடக்கும்போது வெப்பத்தை எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் வெப்ப கொள்வினை. வேதிவினை நடக்கும்போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அதுக்கு பேர் வெப்ப உமிழ்வினைன்னு பேர். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் கொஸ்டின் சொல்லிடுறேன், மார்க் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஹோம்ஒர்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், வெப்ப உமிழ்வினைகள் என்றால் என்ன? எப்படி எழுதணும்? வேதிவினைகளின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அவ்வினைகள் வெப்ப உமிழ்வினைகள் எனப்படும் எழுதிருங்க. இது வெப்ப உமிழ்வினைகள் என்றால் என்ன? அடுத்த கொஸ்டின், வெப்ப கொள்வினைகள் என்றால் என்ன? அதுக்கு எப்படி எழுதணும்? இந்த ஃபஸ்ட் லைன் அப்படியே எழுதிருங்க. வேதிவினைகளின் போது வெப்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது வெப்ப கொள்வினைகள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ 2 கொஸ்டின் வந்துருச்சு. வெப்ப உமிழ்வினைகள் என்றால் என்ன? அடுத்தது வெப்ப கொள்வினைகள் என்றால் என்ன? 2 கொஸ்டின் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சில வேதிவினைகளை வெப்பத்தின் மூலமே நிகழ்த்த முடியும். இத்தகைய வினைகள் வெப்ப வேதிவினைகள் அல்லது வெப்ப சிதைவு வினைகள் எனப்படுகின்றன. இது ஒரு கொஸ்டின். வெப்ப வேதிவினைகள் அல்லது வெப்ப சிதைவு வினைகள் என்றால் என்ன? இது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சில வேதிவினைகள் மின்சாரத்தை கொண்டு மட்டுமே நிகழும். இவ்வினைகள் இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. இவ்வினைகள் மின் வேதிவினைகள் அல்லது மின்னார் பகுத்தல் வினைகள் எனப்படுகின்றன. இப்போ இது ஒரு கொஸ்டின். மின்னார் பகுத்தல் வினைகள் அல்லது மின் வேதிவினைகள் என்றால் என்ன? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஒன்று வெப்ப உமிழ்வினை, இன்னொன்று வெப்ப கொள்வினை, அடுத்தது பார்த்திங்கன்னா வெப்ப சிதைவு அல்லது வெப்ப வேதிவினைகள் சொன்னோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம சொன்னது மின்னார் பகுத்தல் வினைகள் சொன்னோம். மொத்தம் 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 4 தான் ஹோம்ஒர்க் கொஸ்டின். படித்து ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.